வேலூர் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் துரைமுருகனை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அணைக்கட்டு அருகே கன்னிகாபுரம் என்ற கிராமத்திற்கு திமுகவினருடன் துரைமுருகன் வாக்கு சேகரிக்க சென்றுள்ளார். அப்போது கிராம எல்லையில் திரண்ட அப்பகுதி மக்கள் சாலையில் கட்டைகளை போட்டு திமுகவினரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். தங்கள் கிராமத்திற்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கூறியவர்கள் திமுகவினரை திரும்பி போகுமாறு முழக்கமிட்டனர். தங்களது நிலைப்பாட்டில் கிராம மக்கள் உறுதியுடன் இருந்ததால் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிக்காமல் திரும்பி சென்றனர். இதேபோல் தென்காசி தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ராஜபாளையத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கபாண்டியன் பரப்புரை செய்தார். அப்போது வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் எதிர்ப்பால் செய்வதறியாது திகைத்த சட்டப்பேரவை உறுப்பினர் அங்கிருந்து வெளியேறினார். இதனிடையே திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் முபாரக்கிற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவர் வாக்கு சேகரிக்க எதிர்ப்பு தெரிவித்து நிலக்கோட்டை அருகே கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர்.